ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகர் விஜய பத்தி தான் பேச போறோம். நடிகர் விஜய்னு சொல்றதை விட ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ அவர் நடிக்கிறத விட்டு முழுக்க முழுக்க கட்சியில இறங்கிட்டாரு. ஸோ நம்ம வந்து நடிகர் விஜயா தான் இப்போ வரைக்கும் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மையும் கூட. ஆனா அவர் அதெல்லாம் விட்டு விலகி வந்து இப்போ அரசியல்ல சேர்ந்துட்டாரு. அரசியல்ல சேர்ந்து அரசியல் பயணத்தை தொடங்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான நிறைய முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில விஜய பத்தின நிறைய விமர்சனங்கள் இப்ப வந்துகிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? விஜய் ஒரு நடிகரா இருக்கும்போது வராத விமர்சனம் இப்ப ஏன் வருது அப்படிங்கறத பத்தி தான் நாம பேச போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். சோ இளைய தளபதி விஜய், நடிகர் விஜய் இப்படி சொல்றதை விட தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ அவருக்கு அந்த பேரு தான் இருக்கு. நடிப்பை விட்டு விலகி இப்ப அவர் அரசியல்ல முழு நேரம் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எதனால அப்படின்னா அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போது. அதுல விஜய் பாத்தீங்கன்னா முதல் முறையா ஒரு பெரிய அளவுல போட்டி போட போறாரு. அவர் ஒரு ஃபர்ஸ்ட் படம் நடிச்சுட்டு அதுக்கான ரிசல்ட்டுக்கு எப்படி காத்துக்கிட்டு இருந்தாரோ அதை விட பல மடங்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு இந்த ரிசல்ட்டுக்காக அவர் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் நடிகரா இருந்த வரைக்கும் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. யாரை கேட்டாலும் விஜய் தான், எங்க கேட்டாலும் விஜய் தான். சோ அந்த அளவுக்கான ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் வந்து விஜய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ ஆரம்பத்துல ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் அவரு இந்த மாதிரி ஒரு இடத்தை இன்னைக்கு அச்சீவ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி விஜய் இப்ப நடிக்கிறத விட்டு விலகி இப்ப கட்சிக்குள்ள வந்துட்டாரு. கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா கூட அவருக்கு நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனாலும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும். அந்த வகையில விஜய் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே நிறைய சச்சரவுகள், நிறைய சண்டைகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி அவர் வந்துகிட்டு இருக்காரு. எப்படியோ முழுமையா வந்து அந்த மாநாடையும் அவர் வெற்றிகரமா நடத்தி முடிச்சிட்டாரு. அதையுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோ விஜய் என்ன பண்ணாலும் அதுல ஒரு விமர்சனங்கள் இப்ப வரைக்கும் எழுந்துகிட்டே இருக்கு. விஜய் நடிகரா இருக்கும்போது வராத விமர்சனங்கள் இப்போ விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றதுக்கு அப்புறமா நிறைய விமர்சனங்கள் வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். பர்சனலா விஜயோட லைஃப் பத்தி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே அவங்க ஃபேமிலியோட அவர் ஹாப்பியா இருக்காரு. அப்படிதான் இருந்துட்டு இருந்தார் இவ்வளவு நாள். இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு அவர் வந்து அவங்க அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டைன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலி, அதாவது விஜயோட வைஃப் சங்கீதாவும் அவங்களோட 2 பசங்களுமே லண்டன்ல போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. யாருமே விஜய் கூட இல்ல. விஜய் வந்து தனியா தான் இருக்காரு. இந்த அரசியல் அவர் ஆரம்பிச்சது அவங்க குடும்பத்துக்கே பிடிக்கல. அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து அவர் வந்து விலகி இருக்காரு. அவங்க குடும்பங்களும் அதனாலதான் பிடிக்காம விலகி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் விஜய பத்தி வந்துகிட்டே இருந்தது. எது வந்தாலும் பரவாயில்ல, என்னோட வழியில நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிதான் விஜய் வந்து இப்ப அரசியல்ல அடுத்தடுத்த விஷயங்கள் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காரு. சோ அதெல்லாம் வந்து இல்லன்னு நம்ம மறுக்கவே முடியாது. விஜயை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் பட்டாலும் ரொம்ப அதிகமா தான் முன்னாடி இருந்தது. இப்போ அதை விட அதிகமா ஆயிருக்குன்னு சொல்லலாம். எதனால அப்படின்னா குறிப்பா கில்லி படம் ரீரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா 2K கிட்ஸ் அவ்வளோ பேரும் வந்து அவருக்கு ஃபேன் ஆயிட்டாங்க. சோ எங்களோட ஓட்டு வந்து எல்லாமே விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு 2K கிட்ஸ் அவ்வளோ பேருமே சொல்லியிருந்தாங்க அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வரும்போது. அது மாதிரி ஒரு ரிவ்யூஸ்மே நம்ம நிறைய பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். சோ கருத்து கணிப்புகளுமே வந்து விஜய்க்கு ஆதரவு ரொம்ப அதிகமா இருக்கு, விஜய்க்கு சப்போர்ட் அதிகமா இருக்கு, அதுவும் கில்லி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம காதுக்கு வந்துகிட்டே இருந்தது. கண்டிப்பா நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ அந்த வகையில இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்குமே வாயை திறக்காத சங்கீதா அவர்கள் இப்போ திடீர்னு பேசியிருக்காங்க. எதனால அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டா கீர்த்தி சுரேஷோட மேரேஜ் கோவால நடந்துச்சு. அந்த மேரேஜுக்கு விஜயும் த்ரிஷாவும் ஒரு தனி ஃபிளைட் புக் பண்ணி போயிருக்காங்க. இந்த விஷயமும் இந்த போட்டோவும் நெட்ல பயங்கரமா வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ சோசியல் மீடியா ஃபுல்லாவே இது ஒரு பேசு பொருளாச்சு. சோ இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இருந்த சங்கீதா அவர்கள் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறமா வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு விஜயை பத்தி. அவர் தனியா போறதா தான் சொன்னாரு. ஆனா இப்படி பார்த்தா வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் த்ரிஷாவோட தனி ஃபிளைட் புக் பண்ணி போயிருக்காரு. சோ இதுக்கு முன்னாடி இவங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கு. சோ எங்க 2 பேருக்கும் அதுல நிறைய சண்டைகள் வந்திருக்கு. ஆனா நான் எதுக்குமே வந்து வாயை திறக்காம ரொம்பவே அமைதியா இருந்தேன். ஆனா இப்ப இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிருக்காங்க. சோ இதுக்கு மேலயும் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன். கூட எனக்கு வந்து இந்த லைஃபே எனக்கு பிடிக்கல. மெயினா என் மாமனார் மாமியார் வந்து அவரை விட்டு எப்படி தனியா இருக்காங்களோ அதே மாதிரி நானும் என் பசங்களும் டோட்டலாவே விஜயை விட்டு தனியா வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சோ இதுக்கு நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியா இருக்க கூட தயங்க மாட்டேன். சோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து பிரஷரா இருக்கு, டார்ச்சரா இருக்கு. இது எதுவுமே எனக்கு பிடிக்கல. இதுல நான் இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். சோ டோட்டலாவே நான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் விட்டு விலகி இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். திரும்பவும் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா நானே போயிட்டு டைரக்டா சோசியல் மீடியாக்கும் பிரஸ் மீட்டும் கொடுத்துருவேன் அப்படின்னு சங்கீதா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னதா ஒரு விஷயங்கள் பரவிக்கிட்டு இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல.
ஆனா இதை வச்சு நெட்டிசன்களோ மக்களோ என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னா, வீட்டையே காப்பாத்த முடியாத விஜய் நாட்டை எப்படி காப்பாத்துவாரு, தன்னோட குடும்பத்தையே காப்பாத்த முடியாத விஜய் நாட்டு மக்களை எப்படி காப்பாத்த போறாரு. சோ அவங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா இது வரைக்கும் எந்த விஷயத்துக்குமே அவர் வாயை திறக்கல. சோ விஜயும் த்ரிஷாவும் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ்மே ஆல்ரெடி நிறைய வந்திருக்கு. சோ அதை வச்சு கூட நிறைய பேர் பல பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ பல பேர் பல விதமாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில இப்போ இந்த கீர்த்தி சுரேஷோட மேரேஜுக்கு போன அந்த வீடியோ அந்த போட்டோவுமே வைரல் ஆனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளுமே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் இப்போ முழு நேர அரசியல் கட்சி தலைவரா மாறிட்டாரு, நடிகரா கிடையாது, நான் இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி ஒரு நடிகையோட ஒரு ஃபிளைட் புக் பண்ணி தனியா போவாரு அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரணும் அப்படின்னா விஜயே இதை பத்தி வாயை திறந்து சொன்னா மட்டும்தான் வரும். ஆனா எந்த விஷயத்துக்குமே வாயை திறக்காத விஜய் இதுக்கு மட்டும் எப்படி வந்து வாயை திறந்து சொல்லுவாரு அப்படின்னு தானே எதிர்பார்க்கறீங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள், இவ்ளோ கான்ட்ரோவர்சி, இவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ், இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி உடைச்சி 2026 தேர்தல்ல விஜய் வெற்றி பெறுவார், அவரோட குடும்பத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை விஜய் தீர்ப்பாரா அப்படிங்கிறது வந்து எனக்குமே தெரியாது. சோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். சோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூர்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.